மக்களே 30 வருஷம் கழிச்சு ஒரு தெளிவு வந்திருக்கு. இவள் இப்படித்தான் அப்படின்னு யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. வேற யாரை நான் சொல்ல போகிறேன்? பொடுதலை தாங்க. என்னோட 15வது வயசில் அப்பா மூலமாக எனக்கு அறிமுகமான இந்த பொடுதலை வாய்க்காலில், வயல்வெளிகளில், நீர்ப்பரப்பான இடங்களில் தான் வரும் அப்படின்னு இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். கேரளாவுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கேன். வர்க்கலம், சரிங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளிஃப் பீச் இருக்கிற இடம். மார்னிங் அந்த பீச் ஒட்டி அப்படியே வாக் போயிட்டு இருக்கும்போது நானும் விளக்கெண்ணெய் ஊற்றி தேடுறேன், இங்கே என்ன ஹெர்பல்ஸ் இருந்துற போகுது கடற்கரையோரத்தில், இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கும்போது என்னால் நம்பவே முடியலைங்க. அந்த செவுத்து ஒட்டி ஃபுல்லாக பொடுத்தலை. நான் அதை பறிக்கிறத பார்த்துட்டு ஒரு ஐயா, மூளையை விட எந்த செய்யும் அப்படின்னாரு. அப்புறம் இதோட பயன்கள் பற்றி சொன்னோன்னே, ஓய்விடத்தில் எல்லாருக்கும் பறையாம் நிறைய பொடுகு இருக்குன்னாரு. சரி சரி போய் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறையா எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஹாப்பி கார்டனிங்.